உஜ்ஜயினி காளினார் நிறைய வரலாறுகள்ல கேள்விப்பட்டிருக்கோம். முக்கியமா விக்ரமாதித்தனோட கதையில கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த காளி கோயில்ல காலகாலமா பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த கதை பார்க்கும்போது தான் அந்த காளியோட ஞாபகம் வரும். நம்மளாம் சின்ன வயசுல டிவியில போடுவாங்க. ஸோ அந்த அப்போ தெரியும் காளியோட ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த காளியோட வரலாறு, அந்த காளி கோயில் எங்கே இருக்கு, அந்த காளி கோயிலுக்கு போறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும்? அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவில் எல்லாருக்குமே தெரியும், உலக பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலுடைய உப கோவிலாக இருக்கக்கூடியது மாகாளி. ஊர் பேரே வந்து மாகாளிக்குடி. உஜ்ஜயினி மகாகாளி அம்மன்கிறது அம்பாளுடைய பெயர். ரெண்டு விஷயம் பொதுவாக வந்து பரவலாக எல்லாரும் நினைக்கிறது காளி அப்படின்னா உக்கிரமாக இருக்கும், ரொம்ப வந்து கடுமையான தெய்வம் அப்படின்னு. இதெல்லாம் நமக்கு வந்து மறைமுகமாக அது எதுக்கெல்லாம் ஆதிபத்தியமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பேசக்கூடியது பலிக்கிறதுக்கோ அல்லது நம்ம சொல் வன்மைன்னு தமிழ் அழகான வார்த்தை இருக்குது. இந்த சொல் வன்மைக்கு அதிபதியே மகாகாளி. எல்லா ஞானிகளும் பொதுவாக சொல்கிற விஷயம், வெளியிலேருந்து யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து நமக்கு ஒரு நன்மையோ தீமையோ செஞ்சிடவே முடியாது. என்கிட்ட வர கிளைண்ட்ஸை நிறைய பேர் கேட்பாங்க, செய்வனை பண்ணிட்டாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, என் வாழ்க்கையே ஏதாவது போச்சு, இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணுறதே நமக்கு ஒரு நார்மலாக. திருமூலர் சொல்கிறார், தானே தனக்கு நண்பனும் பகைவனும். இப்போ தெய்வ வழிபாடு அல்லது நவகிரகங்கள் கோவிலுக்கு போகிறது, இந்த பூஜை புனஸ்காரம்லாம் வேஸ்டா அப்படின்னா, நமக்கு வரப்போகிற கஷ்டங்கள் சோதனைகள்லாம் வந்தே தீரும். ஏன்னா நவகிரகங்களுக்கு அவங்களா செய்கிற விஷயம் கிடையாது, மேலே இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய ஆணை தான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஆன்மீக வேர்ல்ட் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா, மாகாளி கொடி கணேஷன். உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உஜ்ஜயினி காளி, உஜ்ஜயினி காளினார் நிறைய வரலாறுகள்ல கேள்விப்பட்டிருப்போம். முக்கியமா விக்ரமாதித்தனோட கதையில கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த காளி கோயில்ல காலகாலமா பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த கதை பார்க்கும்போது தான் அந்த காளியோட ஞாபகம் வரும். நம்மளாம் சின்ன வயசுல டிவியில போடுவாங்க. ஸோ அந்த அப்போ தெரியும் காளியோட ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த காளியோட வரலாறு, அந்த காளி கோயில் எங்கே இருக்கு, அந்த காளி கோயிலுக்கு போறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக கண்டிப்பாக சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டது. அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவில் எல்லாருக்குமே தெரியும், உலக பிரசித்தி பெற்ற கோவில். அந்த கோவிலுடைய உப கோவிலாக இருக்கக்கூடியது மாகாளி. ஊர் பேரே வந்து மாகாளிக்குடி. உஜ்ஜயினி மகாகாளி அம்மன்கிறது அம்பாளுடைய பெயர். மத்திய பிரதேஷ்ல உஜ்ஜயினியில மகாராஜா விக்ரமாதித்தன் பூஜை பண்ண காளி. அவர் அங்கேருந்து கைமூர்த்தமாக கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணதுனால அந்த பேர்லேயே இன்னும் விளங்கிட்டு வருது. ரொம்ப வரப்பிரசாதமான மூர்த்தி. ரெண்டு விஷயம் பொதுவாக வந்து பரவலாக எல்லாரும் நினைக்கிறது காளி அப்படின்னா உக்கிரமாக இருக்கும், ரொம்ப வந்து கடுமையான தெய்வம் அப்படின்னு. இதெல்லாம் நமக்கு வந்து மறைமுகமாக அது எதுக்கெல்லாம் ஆதிபத்தியமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பேசக்கூடியது பலிக்கிறதுக்கோ அல்லது நம்ம சொல் வன்மைன்னு தமிழ் அழகான வார்த்தை இருக்குது. அந்த சொல் வன்மைக்கு அதிபதியே மகாகாளி தான். படிப்பே வராத ஒருத்தர் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினா எப்படி இருக்குமோ, அது மாதிரி எந்த விதமான ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத காளிதாசன்கிற ஒரு சாதாரண மனிதனை மகாகவியா மாத்தினது அம்பாளோட அனுகிரகம் தான். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர்ல இருக்கு, ஆனா ஞானத்துக்கான ஒரு அதிபதியே அம்பாள் தான். நீங்க நவராத்திரி டைம்ல அம்பாள்லாம் பூஜை எல்லாம் பண்றாங்க. தசமகா வித்யான்னு சொல்லி 10 விதமான அம்பாள். அதுல பிரதானமா முதல்ல மகாகாளி. ஸோ அவ்வளவு ஒரு ஞானத்தையும் சொல் வன்மையையும், நம்ம வாக்குக்கு ஒரு மரியாதை இருக்கு. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னா அதெல்லாம் கொடுக்கணும்னா அம்பாள் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான். காளி அனுகிரகம் பெற்றவர்கள்லாம் யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குருவுக்கெல்லாம் குருவா இருப்பாங்க. விவேகானந்தர் எல்லாருக்கும் தெரியும், வேர்ல்டு வைடு தெரியும். அவருக்கு குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சர் பவதாரின்னு சொல்லக்கூடிய மகாகாளியோட பேசக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு குருநாதர். அந்த அனுகிரகம் தான் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிஷ்யர். அதன் மூலமா தான் இன்னைக்கு ராமகிருஷ்ண படம் இவ்வளவு கிளைகள் வந்திருக்கு. ஸோ எங்க தொட்டு நீங்க வந்தாலும் பிரம்மாண்டம், இப்ப நவகிரகத்துல ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம்ங்கிற வார்த்தைக்கு ராகு தான் அதிபதி. அந்த ராகு சரண்டர் ஆகக்கூடிய இடமே அம்பாளுடைய பாதம் தான். அதனால நம்ம ஆபீஸ் வந்து நவகிரக நாயகி ஜோதிட நிலையம்னு வச்சிருக்கோம். பொதுவா பிரச்சனைகள் சொல்லலாம் இல்லையா, பிரச்சனைகள் வரும்போது மக்கள் வந்து தீர்வு வேணும், எதை நோக்கி போகலான்னு போறாங்க. எது பிரதானமான விஷயம்னு அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம கடமை.
கண்டிப்பா. இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டரே உங்களுக்கு தெரியும், அவரே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க பிரைம் மினிஸ்டரை விட்டுட்டு, உங்க உள்ளூர்ல இருக்கிற கவுன்சிலர்ட்ட போய் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு அறியாமை இருக்கு. ம். ஸோ அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது ஒரு ஜோதிடருடைய கடமை. கண்டிப்பா. உதாரணமா சொல்லணும்னா, இப்போ திருநள்ளாறு எவ்வளவு பேர் போறாங்க. ம். ஆகவே சனீஸ்வர பகவானுக்கு எல்லா விதமானதும் பண்றாங்க, பரிகாரம் பண்றாங்க, தரிசனம் பண்றாங்க, வந்துடுறாங்க. உள்ள இருக்கிற தர்பாரண்யேஸ்வரரை போய் அங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர் நவகிரகத்துக்கு சனிக்கே வரணும். ம். அதுதான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அது மாதிரி சனி பகவானா யாருக்கும் கஷ்டம்லாம் கொடுத்துட முடியாது, கொடுக்கக்கூடியவர் இல்லை. அவர் தர்மஸ்வரூபம். அவர் என்ன வேலை செய்வார்னா, கவர்மெண்ட்ல எக்ஸிகியூஷன் இருக்கு இல்லையா, ஆமா. அரசுன்னு ஒன்று இருக்கும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அந்த அரசுக்கு யாரு பிரதானமானவரோ அவர் தான் முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம். ம். அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் தான் எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்குலாம் உண்டு. Okay. ஐஏஎஸ்ஓ, ஐபிஎஸ்ஓ, பப்ளிக் சர்வீஸ்ல உள்ள எல்லாருமே செயல்படுத்தக்கூடிய செக்ரட்டரிஸ், அவ்வளவுதான். அவங்களாம் எந்த வித டெசிஷனும் எடுக்க முடியாது. ம். அதிகாரம் பண்ணி ஆர்டர் போடுற இடத்துல இருக்கிறது தான் அந்த நம்ம சொல்லக்கூடிய அதிதேவதைக்கு மேல பிரத்யதி தேவதைன்னு சொல்லுவோம். ம். ஸோ இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அந்த மாதிரி பிரத்யேக தேவதை இருக்கு. அதை சரியான விதத்துல நம்ம அணுகினோம்னா நவகிரகங்களுடைய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஒண்ணு. ம். எல்லா ஞானிகளும் பொதுவா சொல்ற விஷயம், வெளியில இருந்து யாரோ ஒரு தேர்ட் பர்சன் நமக்கு ஒரு நன்மையோ தீமையோ செஞ்சிடவே முடியாது. என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, செய்வனம் பண்ணிட்டாங்க, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, என் வாழ்க்கையே ஏதாவது போச்சு. இன்னொருத்தரை பிளேம் பண்றதே நமக்கு ஒரு நார்மலா ஆமா. தான் இருக்கு. ஆமா. திருமூலர் சொல்றார், தானே தனக்கு நண்பனும் பகைவனும் அப்படின்னு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்துல இருந்த புறநானூற்றை பத்தி பேசின கணியன் பூங்குன்றன், அவரும் கணியர் தான். கணியர் தான். ஆமா. அவர் தான் முதல்ல சொல்லியிருக்கார், தீதும், அது எல்லாருக்குமே தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர், அவர் தான் சொன்னார். அடுத்த வரியே தீதும் நன்றும் பிறர் தர வாரா. கிட்டத்தட்ட அதுக்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடியே திருமூலர் சொல்லியிருக்கார், தானே தனக்கு நண்பனும் பகைவனும். நம்ம போன பிறவியில செய்திருக்கக்கூடிய கர்மா தான் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப நமக்கு வருமே தவிர, ஏன்னா நல்லது வரும்போது யாரும் கிரகத்தை பத்தியோ தெய்வத்தை பத்தியோ சிந்திக்கிறதே இல்லை. தொடர்ச்சியா ஒருத்தர் சுபகாரியமா நடக்குது, மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா, குரு பயிற்சியால் நடக்குதா, சனி பயிற்சியால் நடக்குதா, நோபடி கேர். அவங்க ஏதோ ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம் பியாண்ட் கண்ட்ரோல் போகும்போது, இந்த சனி பயிற்சியால இருக்குமோ, குரு பயிற்சியால இருக்குமோ அப்படிலாம் திங்க் பண்றாங்க. அவரவர் செய்தது ஜாதகத்துல எப்படி இண்டிகேட் பண்ணணும்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம்னு சொல்லுவோம். இது இந்த மாதிரியான மனிதர்கள், இந்த மாதிரி குணாதிசயம் கொண்ட அந்த சூழல், இதெல்லாம் தீர்மானம் பண்றதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. டிபார்ட்மெண்ட், கேபினெட் மினிஸ்ட்ரி மாதிரி. நம்ம பிறக்கக்கூடிய லக்னத்தை வச்சுதான் எந்த கிரகம் நமக்கு என்ன செய்ய கடமைப்பட்டதுன்னு இருக்கு. நம்ம பூர்வ புண்ணியம் வலுவா இருந்ததுன்னா தீமைகளை விட நன்மை அதிகமா நடக்கும், அல்லது அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி சக்சஸ் ஆகக்கூடிய வில் பவரை கொடுத்துரும். இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க பார்க்கக்கூடிய யாரை வேணா எடுத்துக்கணும், ஒரு பெரிய ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், ஒரு அச்சீவ் பண்ண யாரை வேணா இருக்கட்டும், உங்களுக்கும் என்னையை விட அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அதையெல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணது அந்த வில் பவர். ஓகே. ஸோ ஜாதகம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இட் இஸ் லைக் அ டயக்னோசிஸ் பார்ட், அவ்வளோதான். ஒரு லேபுக்கு போகிறோம், சுகர் இருக்கா, கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கு டெஸ்ட் எடுக்கிறோம். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டு தான் நம்ம ஜாதகம். அந்த ரிப்போர்ட்டில் நம்ம அந்த நார்மலாக இருக்கிற மாதிரி அந்த இதை அழிச்சிட்டு நம்ம கையால் எழுதிட்டோம்னா உடம்புல மாறுமா? மாறாது இல்லையா? அது மாதிரி ஜாதகத்தில் இப்போ நிறைய பேர் அவங்களுக்கு வேண்டிய மாதிரிலாம் ஜாதகம் கிரியேட் பண்ணி, செவ்வாய் தோஷம் இருக்கா, செவ்வாய் தூக்கி பக்கத்தில் போடு, இப்படிலாம் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறாங்க, தன்னைத்தானே ஏமாத்திக்கிற மாதிரி அது. ஸோ டயக்னோஸ் பார்ட் எப்படியோ அது மாதிரி தான் ஜாதகம். இப்போ தெய்வ வழிபாடு அல்லது நவகிரகங்கள் கோவிலுக்கு போகிறது, இந்த பூஜை புனஸ்காரம்லாம் வேஸ்டா அப்படின்னா, நமக்கு வரப்போகிற கஷ்டங்கள் சோதனைகள்லாம் வந்தே தீரும். ஏன்னா நவகிரகங்களுக்கு அவங்களா செய்கிற விஷயம் கிடையாது, மேலே இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய ஆணை தான். நம்ம கர்ம பல தாதான்னு சொல்லுவோம். கர்ம பல தாதான்னா நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அந்த கர்மாவுக்கு உண்டான பலனை கொடுக்கறது தான் நவகிரகம். சனீஸ்வரர் கெடுதல் தான் பண்ணுவார் அப்படிலாம் கிடையாது. அவர் நன்மையை கொடுக்கணும்னா அதுவும் பாரபட்சம் இல்லாமல் கொடுப்பார். அதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம எப்படி கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, தெய்வ வழிபாடு இந்த மாதிரி கோயில் குளங்கள் போகிறது எப்படியோ அதே மாதிரியே அந்த நபர்கள் சார்ந்த காரகத்துவமான பரிகாரங்களை செய்யும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு திருநள்ளாறு போய் ஒரு சனீஸ்வரருக்கு ஒரு பூஜை பண்ணா என்ன பலனோ, போக முடியல, வசதி வாய்ப்பு இல்லை, சூழ்நிலை இல்லை அப்படின்னா, அந்த சனீஸ்வர அம்சத்தில் நம்ம சுத்தி மனிதர்கள் இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, அதாவது இந்த பிரபஞ்சத்துல நம்ம சுத்தி இருக்கிற அத்தனை விஷயத்திலயும் அந்த நவகிரகங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருந்துட்டே இருக்கும். அதைதான் காரகத்துவம்னு சொல்றோம். சாதாரணமா ஒருத்தர் பேசும்போது கூட ஹியூமரா பேசுறாருன்னா உள்ள இருக்கிற புதன் பேசுறாருன்னு இருக்கும், கோபமா பேசுறாருன்னா செவ்வாய் பேசுறாருன்னு இருக்கும். அந்த கோபத்தினால ஆதாயம் இருக்கான்னு கால்குலேட் பண்ணி பேசுறாருன்னா செவ்வாய் புதன் சம்பந்தப்பட்டிருக்குன்னு இருக்கும். கோபப்படுவார் ஆனா காரியவாதியா இருப்பார். வீரத்தை விட விவேகம் எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப முக்கியம். நம்ம கோபப்பட்டா நமக்கு காரியம் சாதகம் ஆகுமாங்க, அந்த கால்குலேட்டிவ் இருக்கும். அப்படி இல்லைன்னா முரட்டுத்தனமான கோபமா போயிடும், அது ஒரு ஆவேசமா போகும், அதுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது.
அது மாதிரி ராகுன்னா பிரம்மாண்டம்னு சொல்றோம், கேதுன்னா ரொம்ப சுருக்கம்னு சொல்றோம். எல்லா ஆசைகளையும் விரிவுபடுத்திட்டே போகக்கூடியது ராகு. எல்லா ஆசையும் போதும் 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 குறைச்சுட்டே வர்றது கேது. இது ஏன் இதெல்லாம் நம்ம லைஃப்ல எங்க சம்மந்தப்படுதுன்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு சனீஸ்வரருடைய பாதிப்பு வந்து நான் கஷ்டப்பட வேண்டிய நேரம்னு ஒண்ணு வருதுன்னா, ஒரு கோவில்ல போய் பரிகாரம் பண்ணும்போது என்ன பலன் கிடைக்குமோ, கடைநிலை ஊழியர்கள்னு இருப்பாங்க நம்மள சுத்தி. ஆமா. துப்புரவு பணியாளரா இருக்கலாம். அதாவது நான் சொல்ல வர்றது வந்து ஏதோ மாடர்னா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல. ஒவ்வொரு கிரகமும் ஒரு பீப்பிள் ஆஃப் இத வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அதிகார துணியில இருக்கிறவங்க, ஃபினான்ஷியலா நல்ல பலமா இருக்கிறவங்க, நிறைய குழந்தை குட்டியோட இருக்கிறவங்க, இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகம் வலுவா இருக்குங்கிறத அது வெளிப்படுத்திட்டே இருக்கும். ஸோ சனி பாதிக்கப்படும் பொழுது, இந்த மாதிரி நபர்கள், ஊனமுற்றவர்கள், முதியோர்கள், ஆதரவு இல்லாம இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு செய்வதன் மூலமா என்ன ஆகும்னா, ம். போன பிறவியில இந்த மாதிரியான பர்சன நம்ம வந்து ஏதோ வகையில கஷ்டப்படுத்தியிருப்போம். அவங்களுடைய சாபமோ, கோபமோ இந்த பிறவியில சனி சரியா இல்லாத இடத்துல வந்து உட்கார்ந்திருப்பார். இப்போ ஒரு குரு பார்வையோ, ஏதோ ஒரு நல்ல நேரமோ வரும்போது என்ன ஆகும்னா, யாரோ ஒருத்தர் வழிகாட்டுவார். இவங்களுக்கு போய் ஒரு சாப்பாடு போடேன்ப்பா, இவங்களுக்கு போய் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு. தெரிஞ்சோ, தெரியாமலோ அத செய்யும் பொழுது, அத வாங்கிட்டு சந்தோஷப்படுறாங்க இல்லையா? ம். அந்த சந்தோஷத்தினால சனீஸ்வரருடைய அனுகிரகம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். ஓகே. அப்ப பெரிய அளவுல வர வேண்டிய விபத்த சின்னதா அது கொண்டு போகும். ஓகே. அதனால ஜாதகம்ங்கிறது எங்கேயோ வெளியிலலாம் இல்ல. நம்ம வந்து நம்ம கணிச்சு நம்மளே சொல்ல சயின்ஸ்ல சொல்லுவாங்க. ம். அதாவது ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து நான் இந்த வயசுல தான் ஆசைப்பட்டேன். இதான் என்னோட பேஷன் நம்ம சொல்லுவோம். பை பர்த்தே இட் இஸ் டிசைடட். ஓகே. ஒரு டாக்டர் இருக்காருன்னா எம்பிபிஎஸ் படிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன துறைக்கு அடுத்து போறாருங்கிறதே பை பர்த் டிசைடட். அவர் சொல்லுவார், நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது தான் டிசைட் பண்ணேன் அப்படிம்பார். ஸோ அவர் டாக்டர் ஆகணுமா, என்னவாகணும், எந்த லெவல்ல வரணும் எல்லாமே பூர்வ புண்ணியத்தை பொறுத்து தான் வேலை செய்யும். ஓகே. பிறப்பிலே எல்லாமே இருக்கும் பிறப்பிலே இருக்கும். அப்படிங்கிறீங்க. நம்ம செய்தது தான் அது. ஓகே. நல்லது வரும்போது நம்ம கிளைம் பண்ணிக்கிறோம். கெட்டது வரும்போது இன்னொருத்தர சொல்றோம். சிறப்பு. ஸோ ஒரு ஜாதகத்துல என்னென்ன விஷயங்கள் ரொம்ப ஆமா, முக்கியம் ஆமா, ஆமா. அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.